மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கம். திரு அவை சட்ட தொகுப்பு அருள் அடையாளங்களை பற்றி கூறக்கூடிய சிந்தனைகளை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்வில் கேட்டு விளக்கமாக பெற்று உள்வாங்கி வருகிறோம். இந்த வாரம், சென்ற வாரம் நாம் விளக்கம் கேட்டு தெரிந்து வந்த அந்த நற்கருணை கொண்டாட்டத்தினுடைய ஒரு மையமாக அமையக்கூடிய அந்த திருப்பலி, அது தொடர்பான விளக்கங்களை நமக்கு தொடர்ந்து வழங்க வந்திருக்கக்கூடியவர் அருட்தந்தை ராயப்பன், பெங்களூர் புனித பேதுரு குறுமடத்தினுடைய பேராசிரியராக இருக்கிறார். தந்தை அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருகவென வரவேற்கிறேன். வணக்கம். இந்த திருப்பலி கொண்டாட்டம் மற்றும் திருப்பலியில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை பற்றி நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். இன்று இந்த நிகழ்வில் திருப்பலியினுடைய ஒரு முக்கியமானது ஆலயங்களில் இருக்கக்கூடிய அந்த நற்கருணை பேழை. எல்லா ஆலயங்களையும் நாம் பார்க்குறோம், அந்த நற்கருணை பேழை இருக்கிறது. பூசம் முடிஞ்ச பிறகு சாமியார் என்ன செய்கிறார், அந்த அர்ச்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய அந்த உடலை அங்கே பாதுகாத்து வைக்கிறார். அந்த நற்கருணை பேழை அது எதை குறிக்குது? அந்த நற்கருணை பேழை ஒவ்வொரு ஆலயத்திலும் இருக்க வேண்டியதற்கான அந்த காரணம் என்ன? கண்டிப்பா எல்லா ஆலயத்திலையுமே நற்கருணை பேழை இருக்கதான் வேணுமா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். இந்த நற்கருணை பேழை முக்கியமான ஆலயங்களில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதை பற்றி திருச்சபை சட்டம் சொல்லும்போது மறை மாவட்ட பேராலயத்தில், பங்கு ஆலயங்களில் கட்டாயமாக நற்கருணை பாதுகாத்து வைக்கப்பட வேண்டும் என்று. இந்த நற்கருணை பாதுகாக்க வைக்கப்படுவதற்கு முக்கியமாக 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, நோயுற்றவர்களுக்கு இறுதி பயண உணவாக நற்கருணை வழங்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அல்லது மற்ற நோயுற்றவர்களுக்கு நற்கருணை வழங்க வேண்டிய தேவை ஏற்படும். அவர்களுக்கு இந்த பாதுகாத்து வைக்கப்பட்ட நற்கருணை பேழையிலிருந்து ஆண்டவருடைய திருவுடல் கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும். 2வது நோக்கம், மிக முக்கியமான நோக்கம், ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே எப்போதும் சிறப்பான விதத்தில் இருக்கிறது. நற்கருணையில் ஆண்டவர் பிரசன்னமாய் இருக்கிறார். நான் இந்த நற்கருணை அருளடையாளத்தின் தொடக்கத்தில் விசுவாசிகளின் கடமையை பற்றி சொல்லும்போது சொன்னேன், எல்லாரும் திருப்பலியில் பங்கு பெற வேண்டும், பக்தியுடன் தகுந்த முறையில் உட்கொள்ள வேண்டும், 3வதாக ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னேன். இந்த நற்கருணையில் வீற்றிருக்கிற ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஒவ்வொரு ஆலயத்திலும், குறிப்பாக பங்கு ஆலயங்களில் நற்கருணை பாதுகாத்து வைக்கப்பட வேண்டும். மற்ற ஆலயங்களை பொறுத்தமட்டில் மறை மாவட்ட ஆயரின் அனுமதியுடன் நற்கருணை பாதுகாத்து வைக்கப்படலாம். இப்படித்தான் திருச்சபை சட்டம் இந்த பகுதியை பற்றி சொல்லுகிறது. இந்த 2 முக்கியமான காரணங்களை சொன்னீங்க, ஏன் நம்ம நற்கருணையை அந்த பேழையில வைத்து பாதுகாக்கணும்னு சொல்லி. அப்படி அந்த பாதுகாக்க வேண்டியதற்கான அந்த பொறுப்பு யாருக்கு? யார் இந்த நற்கருணையை பாதுகாக்க வைக்க வேண்டிய அந்த பொறுப்பு மிக்கவர்கள்? அந்த பொறுப்பு யாருக்குன்னா முக்கியமாக பங்கு சாமியாருக்கு இருக்கணும். பங்குலே இருக்கிறவர்கள் அந்த ஆலயத்திற்கு பொறுப்பு. அங்கே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற திவ்ய நற்கருணைக்கு பொறுப்பு அங்கே இருக்கிற பங்கு தந்தை. இப்போ வேறு சில ஒரு துறவர ஆலயங்கள் என்றால் அந்த துறவர சபையினுடைய அந்த இல்ல தலைவர் அதற்கு பொறுப்பாகிறார். ஆக ஒவ்வொரு இடத்திலும் பொறுப்பு மிக்கவர்கள் இருக்கிறார்கள். யாருடைய பொறுப்பின் கீழ் அந்த ஆலயம் இருக்கிறதோ அவர்கள்தான் அதற்கு முக்கியமான பொறுப்பு. சில சமயங்களில் சில பேர் நினைத்து கொள்ளலாம், ஒரு பொதுநிலையினர் பொறுப்பு, வேதியர் பொறுப்பு, அல்லது கோயிலை கண்காணிப்பவர் பொறுப்பு என்றெல்லாம் நினைக்கலாம். அவர்கள் பங்கு குருவின் பொறுப்பிலே பங்கு பெறலாமே தவிர அந்த பங்கு அருள் பணியாளரின் பொறுப்பு தான் மிக மிக முக்கியமானது. சில ஊர்களில் சில தனிப்பட்ட நபர் தங்களுடைய இல்லங்களில் நற்கருணை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லது ஊரில் எல்லாரும் மக்கள் ஒன்றித்து இருக்கும்போது அவங்களோட வீடு ஊரில் இருந்து கொஞ்சம் தொலைவாக இருக்கிறது, அது ஆலயத்திலிருந்து தொலைவாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஆசைப்படுற மாதிரி தங்களுடைய வீட்டில் தனியாக அவங்களுடைய வழிபாட்டுக்காக அல்லது ஒரு தனிப்பட்ட இல்லத்தில் நாம அர்ச்சிக்கப்பட்ட அந்த நற்கருணை ஆண்டவரனுடைய அந்த திருவுடலை வைக்கலாமா? அங்கு பேழை அமைக்கலாமா? இல்லை,
இது தனிப்பட்ட நபர் யாரும் நற்கருணை தங்கள் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று கோரவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சேக்ரெட் பிளேஸ், ஒரு சாதாரண வீடு அது சேக்ரெட் பிளேஸ் அல்லது புனித இல்லமாக மாறுவதே கிடையாது. இதை திருச்சபை சட்டம் வன்மையாக தடை செய்கிறது. தனிப்பட்ட இல்லங்களில் அல்லது தனிப்பட்ட ஆட்களின் பொறுப்பில் நற்கருணையை யாரும் வைத்திருக்க கூடாது. ஆனால் சில அசாதாரண சூழ்நிலை உருவாகலாம். ஒருவேளை கோயிலில் இருப்பது யாராலாவது அவசங்கைப்படுத்தப்படலாம் அல்லது திருடி கொண்டு போகப்படலாம் என்கின்ற சூழ்நிலையை தவிர மற்றபடி தனிப்பட்ட ஆட்கள் தனிப்பட்ட வீடுகள் நற்கருணையை வைத்திருப்பதை திருச்சபை தடை செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு துறவற சபையை பொறுத்த மட்டில் அது ஆண்கள் சபையாக இருந்தாலும் சரி பெண்கள் சபையாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு இல்லத்தை நிறுவ ஆயரிடமிருந்து அனுமதி பெறுகிறார்கள் எனும் போதே அந்த அனுமதியோடு சேர்ந்து குறிப்பாக பெண் துறவிகள் ஒரு ஜெபக்கூடம் அமைத்து கொள்ள உரிமையையும் சேர்த்துதான் பெறுகிறார்கள். அந்த ஜெபக்கூடம் தான் அங்கே இருக்கிற நற்கருணை தான் த சென்டர் ஆஃப் த ரிலிஜியஸ் கம்யூனிட்டி, அவர்களுடைய இல்லத்தின் நடுநாயகமாக அமைவது. எனவே அவர்களுக்கு இந்த நற்கருணையை பாதுகாத்து வைத்திருக்கின்ற உரிமை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஆராதிக்கிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள், அது தொடர்ந்து நடைபெறுகிறது. அப்ப இல்லங்களில் தனிப்பட்ட நபருடைய வீடுகளில் தனிப்பட்ட நபரோ தனிப்பட்ட நபருடைய வீடுகளிலோ வைத்திருப்பது தடை செய்யப்படுகிறது. ஆனால் துறவிகள் ஆண் துறவிகளோ அல்லது பெண் துறவிகளோ குழுமமாக ஒன்று சேர்ந்திருந்தால் அங்கே ஒரு சிற்றாலயம் இருக்கும், அங்கே அவர்கள் நற்கருணையை அந்த பேழையிலே வைத்திருக்கலாம். ஒரு சில இடங்களில் உதாரணமாக ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்கே வருடத்திற்கு ஒரு முறைதான் ஒரு திருப்பலி நடக்கிறது அல்லது ஒரே ஒரு முறை திருப்பலி நடக்கிறது, அங்கே நற்கருணையை நாம் பாதுகாத்து வைக்கிறோம். பிறகு பல மாதங்கள் அந்த ஆலயம் பூட்டி கிடக்கிறது. இப்படிப்பட்ட இடங்களில் நற்கருணை பாதுகாத்து வைக்கணுமா, தேவையா? இந்த நற்கருணை அப்ப குணத்துல பாதுகாத்து வைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்துக்கு பொறுப்பானவர்கள் ஒன்றை உறுதி செய்ய வேண்டும். முதலாக என்னவென்றால் அந்த அப்பம் கெட்டு போகாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஆகையினால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் மீண்டும் அது புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன? ஒரு ஆலயத்தில் நற்கருணை பாதுகாத்து வைக்கப்படுகிறது என்றால் அங்கே குறைந்த அளவு 2 வாரத்திற்கு ஒரு முறையாவது திருப்பலி நிறைவேற்றி ஏற்கனவே வசீகரம் செய்யப்பட்ட அப்பங்களை மாற்றி புதிதாக திருப்பலியிலே வசீகரம் செய்யப்பட்ட அர்ச்சிக்கப்பட்ட அப்பங்களை மாற்றி அந்த நற்கருணை பெட்டியிலே பாதுகாத்து வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நற்கருணை இருக்கிறது கோயில் பூட்டியே கிடக்கிறது என்பதும் சரியான ஒழுங்குமுறை கிடையாது. ஒரு ஆலயத்திலே நற்கருணை, திவ்ய நற்கருணை, புனிதமிகு நற்கருணை பாதுகாக்க வைக்கப்படுகிறது என்றால் அது மக்களின் ஆராதனைக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட மணி அளவாவது திறந்து வைத்திருக்கப்பட வேண்டும். மக்கள் அந்த ஆலயத்தில் ஜெபிக்கவும் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆக இதை இரண்டையும் உறுதி செய்ய வேண்டும். ஒன்று, வெகு நாள் வரை புதுப்பிக்கப்படாமல் அந்த அப்பம் இருக்கக்கூடாது, அது ஒரு விதத்தில் நாம் அவசங்கை செய்வது போல ஆகிவிடும். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் ஒரு சில மணி நேரமாவது மக்கள் அந்த ஆலயத்தில் நற்கருணை பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆலயத்தில் ஜெபிக்க அவர்களுக்கு அந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரே ஆலயத்தில் மக்கள் வருகிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் ஒரு ஆலயத்தினுடைய ஒரே ஆலயத்தில் பல இடங்களிலே நாம் நற்கருணையை பாதுகாப்பாக வைக்கலாமா அல்லது நற்கருணை பேழை அமைத்து அங்கே நற்கருணை வைக்கலாமா ஒரே ஆலயத்திலே பல இடங்களில்? இப்போ ஒரே கோயிலில் நிறைய இடத்துல இதை நற்கருணை வைத்தால் மக்களுடைய கவனம் பல்வேறு இடங்களுக்கு சிதறும். நற்கருணை ஒன்றிப்பின் ஆண்டவர், எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற ஆண்டவர், ஒரு முக்கியமான மக்கள் பார்க்கக்கூடிய கான்ஸ்பிகுவஸ் பிளேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், எல்லாரும் எளிதாக காணக்கூடிய ஒரு பகுதியில் நற்கருணை பாதுகாத்து வைக்கப்பட வேண்டுமே தவிர ஒரே ஆலயத்தில் பல இடங்களில் வைப்பது பொருத்தமானதல்ல என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நீங்க கடைசியா முடிச்சது அந்த நற்கருணை
எங்கு இருக்க வேண்டும், எல்லாருடைய பார்வையை எல்லாரும் எளிய விதத்திலே அணுகக்கூடிய இடத்துல இருக்கணும்னு சொன்னீங்க. அப்ப அந்த நற்கருணை பேழை அது எப்படி அமைக்க வேண்டும், அதை பற்றி திருச்சபை சட்டம் என்ன சொல்லுகிறது? நான் அடிக்கடி சொல்றது போல திருச்சபை சட்டம் இதனுடைய துல்லியமான ஒவ்வொரு விதியையும் அதிகமாக எடுத்து சொல்லுவதில்லை. இருந்தாலும் பொதுவாக ஒன்றை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, அந்த பேழை ஸ்திரமானதாக இருக்க வேண்டும், அங்கிருந்து எளிதில் அகற்றப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த ஒழுங்குமுறைகளை எல்லாரும் பார்க்கணும். இப்போ ஈஸியாக உடைக்கப்படக்கூடிய, திருடப்படக்கூடிய, அகற்றப்படக்கூடிய பொருளாக இருக்கக்கூடாது. உறுதியானதாக இருக்க வேண்டும், பாதுகாப்புக்கு ஏற்ற விதத்தில் இருக்க வேண்டும். உதாரணமாக பார்த்தால், குடும்பத்தில் ஒரு நகை இருக்கிறது, பணம் இருக்கிறது என்றால் அந்த சேஃப் மிக மிக பாதுகாப்பான இரும்பு பெட்டியில் வைத்திருக்கிறார்கள். இது ஆண்டவருடைய திருவுடல், ஆண்டவருடைய பிரசன்னம். இதற்கு அவசங்கை நேராத விதத்தில் யாரும் அதை கையோட்டு அல்லது திருட்டு செய்யாத விதத்தில் இந்த நற்கருணை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கேற்ப அந்த நற்கருணை பேழை அமைந்திருக்க வேண்டும். கோயில்களில் இந்த நற்கருணை பேழைக்கு பக்கத்தில் அந்த விளக்கு, சிவப்பு நிற அந்த விளக்கு எரிவதை பார்க்கிறோம். அது அந்த விளக்கு எதை குறிக்குது, அல்லது கண்டிப்பா அந்த விளக்கு தேவைதானா? அல்லது நம்ம பார்க்கிறோம், ஒருவேளை மின்சாரம் இல்லாத நேரத்தில் நம்ம விளக்கெல்லாம் கூட ஏற்றி வைக்கிறோம். அதனுடைய அந்த முக்கியத்துவம், ஏன் அந்த விளக்கு எரிகிறது, அந்த விளக்கு கண்டிப்பாக நற்கருணை பேழை அருகே இருக்கணுமா? இப்போ நான் இந்த விளக்கு அணையா விளக்குன்னு சொல்கிறோம். இப்போ கரண்ட் அடிக்கடி கட் ஆகிற இடத்துல அணையா விளக்கு இருந்து என்ன பிரயோசனம்? இப்போ எலக்ட்ரிக்கல் லைட்லாம் வச்சுருக்குறாங்க. அதுலேயும் சில பேர் உண்மையாகவே எரியிற மாதிரி அந்த விளக்கு காட்டுற மாதிரிலாம் வைக்கிறாங்க. இந்த விளக்கினுடைய நோக்கம் என்ன? ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அந்த விளக்கு ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அவர் அங்கே பிரசன்னமாக இருக்கிறார்ன்றதை நம்ம காட்டுது. ஆக இந்த விளக்கு வைத்திருப்பது மிகவும் முக்கியமாக பரிந்துரைக்கப்படுகிறது. ஒருவேளை விளக்கு இல்லைனாலும் ஆண்டவர் இருக்கிறார். அந்த கோயிலில் ஒருவர் நுழைந்த உடனே இங்கு திவ்ய நற்கருணை பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமாக சொல்லும்போது நிறைய பேர் இந்த மின்சார விளக்குகளை விட எண்ணெய் விளக்கு இருப்பது இன்னும் அதிகமாக மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே சுட்டி காட்டுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அணையாத விளக்கு ஒன்று இருப்பது அவசியமாகிறது. இந்த விளக்கு இருப்பதனுடைய நோக்கமே ஆண்டவர் இயேசுனுடைய அந்த பிரசன்னத்தை ஒரு குறியீடாக காட்டுவதற்காகன்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஆலயங்களில் நாம் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல இந்த நற்கருணை கொண்டாட்டத்தினுடைய அம்சமாக குறிப்பாக 3 சொன்னீங்க. அதில் 3வது என்னன்னா, இறை மக்கள், நம்பிக்கையாளர்கள் அந்த நற்கருணையை ஆராதிக்க வேண்டும், அதுவும் பக்தியோடு உள்ளார்ந்த அன்போடுன்னு சொன்னீங்க. அந்த நற்கருணை ஆராதனை நாம் பார்க்குறோம் எல்லா ஊர்லேயும். திருமணி ஆராதனை, பூசைக்கே போக முடியாதவங்க கூட அந்த திருமணி ஆராதனைக்கு போகிறாங்க. அப்போ அதனுடைய முக்கியத்துவம், அந்த ஆராதனை, திருமணி ஆராதனை அது ஏன், அல்லது நற்கருணை ஆராதனை நாம் அடிக்கடி வைக்க வேண்டும், அல்லது குறிப்பாக அந்த நற்கருணைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த எப்படியெல்லாம் இந்த நற்கருணை ஆராதனை, திருமணி ஆராதனை பயன்படுகிறது, அதில் நாம் ஏன் ஆர்வமாக பங்கெடுக்க வேண்டும்? இந்த நற்கருணை நாதர் உண்மையாகவே மக்களால் ஆராதிக்கப்பட வேண்டும். இதில் பகிரங்கமாக வெளியே ஸ்தாபகம் செய்து ஆராதிக்க வேண்டும். எக்ஸ்போசிஷன் ஆஃப் த பிளஸட் சாக்ரமெண்ட் என்று சொல்வார்கள். அது இன்னும் கொஞ்சம் மக்களுடைய பக்தி உணர்வை தூண்டுவதாக இருக்கிறது. இது சிறப்பான நேரங்களில், காலங்களில் மக்களின் வசதிக்கேற்ப பங்கு குருவால் அப்படி வெளியே மக்களின் ஆராதனைக்காக திவ்ய நற்கருணை பல நேரங்களிலே வழங்கப்படுகிறது, வைக்கப்படுகிறது. அப்போது அதன் முடிவிலே குருவானவர் அல்லது திருத்தொண்டர் ஆசீர்வாதமும், நற்கருணை ஆசீர்வாதமும் வழங்குகின்றார். இது நடப்பது. அதே சமயத்தில் ஒன்றை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். இப்படி வெளியே ஆராதனைக்காக வைக்கப்பட்டு பிறகு ஆசீர்வாதத்தோடு முடிப்பது பங்கு குரு அல்லது திருத்தொண்டரின் உரிமைதான். ஆனால் மற்ற நற்கருணை, அசாதாரண நற்கருணை பணியாளர்கள் இந்த நற்கருணை ஆசிரியர் கொடுக்க முடியாது. ஆசிரியர் கொடுப்பது பங்கு குரு அல்லது எந்த குருவானவர் அல்லது எந்த ஒரு திருத்தொண்டர் தான் கொடுக்கலாம், அல்லது ஆயர் கொடுக்கலாம். ஆனால் வெளியே எடுத்து வைப்பது வேண்டுமானால் பல சமயங்களில் துறவு மடங்களிலே, குறிப்பாக பெண் துறவியர் தலைவர்
அந்த உரிமையை பெற்றுள்ளார்கள். இன்னும் மற்ற இடங்களில் வேண்டுமானால் உண்மையாகவே இந்த நற்கருணை பணியாளர்கள் ஆராதனைக்காக எடுத்து வைக்கலாமே தவிர அவர்கள் நற்கருணையை வைத்து ஆசீர் வழங்க கூடாது. நற்கருணை ஆசிரியரை பற்றி சொன்னீங்க. நம்ம ஊர்களில் இந்த நற்கருணை பவனி மிக பிரசித்தி பெற்ற ஒரு விதத்தில் கொண்டாடுறோம். நற்கருணை பவனி அந்த வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஊரில் நான் சொல்ல பூ இறைக்கிற திருவிழா, அதாவது ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழான்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். அந்த நற்கருணை பவனி அதனுடைய முக்கியத்துவம், ஏன் இந்த நற்கருணை பவனியை நம்ம கொண்டாடுறோம், அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போது ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவரை கொண்டாடுகிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம். நற்கருணை பேழையில் பாதுகாத்து வைக்கப்படுகிற ஆண்டவருடைய திருவுடல் ஆராதிக்கப்படுகிறது. இன்னும் பவனியாக இருக்கும்போது இன்னும் நாம் இந்த நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை மக்கள் முன்னிலையில் அறிக்கை எடுக்கிறோம். சில சமயங்களில் இந்த பவனி ஆலயத்தை சுற்றி இருக்கிறது, சில சமயங்களில் தெருக்களிலே இருக்கிறது. என்னுடைய நோக்கம் இதுதான், நாம் ஆண்டவரை நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். அவரே நம்முடைய நம்பிக்கை வாழ்வின் ஊற்று, அவரே நம்முடைய அன்பு செயல்களின் ஊற்று. இதையெல்லாம் எல்லாருக்கும் அறிவிக்கத்தான் நாம் இப்படி பல சமயங்களிலே பவனியாகவும் நற்கருணை ஆண்டவரை போற்றுகிறோம், துதிக்கிறோம். இப்போ அதில் முக்கியமாக இந்த ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவன்று இது மிக மிக முக்கியமாக பரிந்துரைக்கப்படுகிறது பவனியாக. இது இப்படி பவனியாக செல்லும்போது அதற்குரிய மரியாதை செலுத்த வேண்டும், அவசங்கை செய்யக்கூடாது. முக்கியமாக தெருக்களை அவர்கள் உண்மையாகவே சுத்தமாக வைத்திருப்பது, பராமரித்து பாதுகாப்பது, ஆண்டவர் வருகின்ற இடம் என்றெல்லாம் காட்டுவது. இப்போ நீங்கள் சொன்னது போல சில ஊர்களில் இது நற்கருணை நாதரின் பவனி விழா என்பதை விட பூ இறைக்கிற விழா என்றெல்லாம் கூட சொல்லுகிறார்கள். என்றால் என்ன அர்த்தம் என்றால், அந்த விழாவில் தான் மக்கள் பார்த்திருக்கிறார்கள் உண்மையாகவே பூக்கள் அங்கே தெருக்களிலே ஆண்டவருக்காக இறைக்கப்படுவதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கூட பேர் இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள் என்பது அதிலிருந்து நமக்கு தெளிவாகிறது. இந்த திருவிழா அல்லாமல் மறைமாவட்ட ஆயர் என்னுடைய மறை மாவட்டத்தில் இந்த நாட்களில் இப்படி பவனி பவனி நடக்க வேண்டும், அல்லது இந்த பங்குகளில் இந்த நாளில் நடக்க வேண்டும் என்றெல்லாம் கூட மறைமாவட்ட ஆயர் குறிக்கலாம். இன்னும் சில பங்குகளில் அவர்களுடைய ஆண்டு பெருவிழாவின் போது கூட ஒரு நாள் நற்கருணை நாதரை பவனியாக கொண்டு செல்லுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்று, உச்சி, வழிபாட்டின் உச்சி என்றெல்லாம் தொடக்க சட்டத்திலே நாம் பார்த்தோம். அதுபோல இதெல்லாம் நடைபெறுகிறது. இறை வார்த்தை, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய திருவுடல். இதைத்தான் நான் அடிக்கடி பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். வழியில் அவர் இறை வார்த்தையை தெளிவாக்குகையில் நம்முடைய உள்ளம் உருகவில்லையா என்று எம்மாவு சீடர்கள் பேசிக்கொண்டார்கள். இறை வார்த்தையை தெளிவாக்குகையில் உள்ளம் உருக வேண்டும், அது முதல் நிலை. இரண்டாவது, அப்பத்தை பிட்கையில் ஆண்டவரை கண்டுகொண்டார்கள். அப்பம் பிட்குதல் தான் திருப்பலி. அந்த அப்பத்தை பிட்ட ஆண்டவர் தான் இந்த நற்கருணையில் வீற்றிருக்கிறார். ஆண்டவரை நெருக்கமாக நாம் கண்டுகொள்ள ஏதுவாவது இந்த நற்கருணையினுடைய பிரசன்னம். உட்கொள்கிறோம், தொடர்ந்து அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அதை நாம் எல்லார் முன்னிலையிலும் அறிக்கையிட்டு பொதுவாக குழுவாக நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நற்கருணை, இந்த பவனியினுடைய அதனுடைய முக்கிய பண்பு, அதனுடைய நோக்கம், இதெல்லாம் மிக தெளிவாக சொன்னீங்க. இப்போ இந்த திருப்பலி பூசைன்னு வரும் பொழுது நாம் பார்க்குறோம், சில இடத்துல பூசை கருத்துக்காக அல்லது திருப்பலி ஒப்பு கொடுக்க அந்த காணிக்கையாக மக்கள் சில பேர் 70 ரூபாய் அல்லது 100 ரூபாய் அல்லது சில இடங்களில் மாநகரங்களில் 200 ரூபாய் அல்லது 150 எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பூசை கருத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை, அதற்கும் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த பழி பூசை வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பாக நாம் அந்த பூசை கருத்து கொடுத்துதான் ஆகணுமா? கொடுத்தாதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். இதை பற்றி பல மாறுபட்ட சிந்தனைகள் எல்லாம் இந்த அண்மை காலங்களில் இருக்குது. சாமியார் ஏன் பூசை காசு வாங்குறாரு? காசு வாங்காமல் பூசை வைக்க கூடாதா?
அப்புறம் ஒரே பூசைக்காக நிறைய பேர்கிட்ட காசு வாங்குறாரு, இப்படியெல்லாம் கேள்விகள் எழுகின்றன. இதில் நம்ம ஒன்றை பார்க்கணும். முதல்ல பூசை கருத்துக்கு ஒரு காணிக்கை கொடுப்பது, ஒரு பணம் கொடுப்பது முறையானதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இப்போ மக்கள் திருப்பலியில் பங்கெடுக்கணும் என்று சொல்லும்போது அவர்கள் தங்களுடையதை ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும். ஸோ ஆண்டவர் தம்மையே எவ்வித மிச்சமின்றி தந்தைக்கு கையளிக்கிறார்னு நம்முடைய முந்தைய ஒரு நிகழ்ச்சியில் நான் சொன்னேன். அவரை நாம் உணவாக பெற்றுக்கொள்கிறோம் என்று நான் சொன்னேன். குறிப்பாக நான் சொல்வதுண்டு, ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் இந்த காணிக்கை பவனி இருப்பது நல்லது. அதிலும் முக்கியமாக அப்பத்தையும் ரசத்தையும் மக்கள் காணிக்கையாக கொண்டு வருவது, அதிலும் யாருக்காக திருப்பலி நிறைவேற்றப்படுகிறதோ அவர்கள் காணிக்கையாக கொண்டு வரப்படுவது நல்லது என்று நான் சொல்வதுண்டு. இந்த வசீகரம் செய்யப்படாத, அதாவது அர்ச்சிக்கப்படாத அப்பத்திலும் ரசத்திலும் இருப்பது யார்? யார் காணிக்கையாக கொண்டு வருகிறார்களோ அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சம்பாதித்ததால், அவர்கள் உழைப்பால், அவர்கள் வியர்வையால் வாங்கியது அந்த அப்பமாக ரசமாக இருக்க வேண்டும். அது பலிப்பீடத்திற்கு வந்த பிறகு தூய ஆவியின் அருளால், குருவினுடைய ஜெபத்தால் ஆண்டவருடைய உடலாக மாற்றப்படுகிறது. ஒரு விதத்தில் நன்மை வாங்குவதற்கு முன்பே நாம் எல்லாருமே பலிப்பீடத்தின் மேல் நாம் காணிக்கை கொடுக்கும்போது ஆண்டவர் இயேசுவாக மாறிவிடுகிறோம் சொல்வதுண்டு. அதனால அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ அந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஒவ்வொரு திருப்பலியும் கொடுக்க முடியாது. அதனால நான் என்னுடைய காணிக்கையை கொடுத்து ஃபாதர் மொத்தமா வாங்கிட்டாரா, அப்படி அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. திருச்சபை சட்டம் என்ன சொல்லுகிறது? பாரம்பரியமாக திருச்சபையினுடைய பணியாளர்களை, குருக்களை, ஆயர்களை, திருத்தொண்டர்களை மற்றும் திருச்சபைக்கு ஊழியம் செய்பவர்களை கண்காணிக்க ஓரளவு பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. அவர்களும் சாப்பிட வேண்டும். இந்த காணிக்கைகளிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு குறிப்பிட்ட காணிக்கையை கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. அது பரிந்துரைக்கப்படுகிறது. அதனால ஒரு திருப்பலியினுடைய விலை என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளவே கூடாது. இதனுடைய விலை மதிப்பில்லாதது, பல கோடி, எத்தனையோ கோடிக்கு மேலானது, பணத்திலே வைத்து மதிப்பிட முடியாது. நீ கொடுக்கிற 100 ரூபாய் அல்லது 200 ரூபாய், ஏன் 500 ரூபாய், நீ திருச்சபையினுடைய பணியாளர்களை பாதுகாப்பதில் இந்த காணிக்கையின் வழியாக பங்கு பெறுகிறாய் என்பதைத்தான் காட்டுகிறதே தவிர, நான் எதுக்கு திருப்பலிக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை விட முக்கியமாக நான் சொன்ன முதல் கருத்து, ஆண்டவர் தம்மையே கொடுக்கிறார், நீ ஏதாவது கொடுக்க வேண்டும், உன்னுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும், உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதும் இதிலிருந்து தெளிவாகிறது. அதிலிருந்து என்ன ஒன்று, அதே சமயத்தில் ஒருத்தவங்களுக்கு பூசைக்கு பணம் கொடுக்க முடியல, ஒரு ஏழையா இருக்கிறாங்க அப்படின்போது அதுக்கும் திருச்சபை சட்டம் சொல்லுது. ஏழைகள் என்பதற்காக, இயலாதோர் என்பதற்காக, காணிக்கை கொடுக்க முடியாதோர் என்பதற்காக, அவர்களுடைய கருத்துக்காக திருப்பலி நிறைவேற்றாமல் இருப்பது குருக்களுக்கு உகந்தது அல்ல. குருக்களிடம் பரிந்துரைக்கப்படுகிறது, அவர்கள் ஏழையாக இருந்தாலும் ஏதோ அவர்களால் முடிந்த குறைந்த காணிக்கையை கொடுத்தாலும் கூட அவர்களுக்காக திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்றும் சட்டம் சொல்லுகிறது. ஆனா நடைமுறையில் என்ன பார்க்கிறோம், ஒரு கல்யாணத்துக்கு அதுக்கு ஒரு 4 வீடியோ வைப்பாங்க, என்னென்னவோ செய்வாங்க, எதற்கோ செலவு செய்வார்கள். இந்த பூசை கருத்துக்கு ஒரு 200 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்னும் போது சில பேர் முணுமுணுக்கின்ற சூழ்நிலையும் இருக்கிறது. இன்னும் சில பேர் தாராளமாக கொடுக்கிறார்கள். ஆக 2 எக்ஸ்ட்ரீமையும் நாம் தவிர்க்க வேண்டும். ஒரு பக்கம் காசு கொடு அல்லது பணம் கொடு என்று கேட்கின்ற அருட்பணியாளர்கள் அவர்களுடைய ஏழ்மையை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செய்வது தவறு. அதைவிட மிகவும் கொஞ்சம் கூட தாராள குணமே இல்லாமல் ஆலயத்திற்கு கொடுப்பதில், குறிப்பாக பூசைக்கு கருத்து கொடுப்பதில் ஏனோ தானோ என்று அதை எடை போட்டு பார்க்கிற மக்களும் செய்வது சரி என்று நாம் சொல்ல முடியாது. தந்தை அவர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் கடைசியாக சொன்ன அந்த கருத்துகள், திருப்பலி, அந்த பூசையை ஒப்பு கொடுப்பதற்கு மக்கள் செலுத்தக்கூடிய அந்த காணிக்கை, அதுல குருவினுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும், அதைவிட இறை மக்கள் எந்த ஒரு மனப்பான்மையில் தங்களுடைய அந்த காணிக்கையை செலுத்த வேண்டும், அவருடைய உளப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக சொன்னீர்கள். உண்மையாக மிக ஆழமான அன்றாட அந்த பூசை கருத்து கொடுக்கிற பொழுதெல்லாம் இது தொடர்ந்து எங்களுடைய மனதில் ஒலிக்க வேண்டிய விதமாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த கருத்துகளுக்கும் சிந்தனைகளுக்கும்
திருச்சபை சட்ட பின்புலத்தில் நீங்கள் அளித்த விளக்கங்களுக்கும் மிக்க நன்றி. அன்பார்ந்தவர்களே, நற்கருணையை பற்றி இன்னும் ஆழமான சிந்தனைகளை நாம் கேட்டு தெளிவு பெறவுள்ளோம். இனி வரக்கூடிய வாரங்களில் நாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாசத்திற்குரிய அருட்தந்தையர்கள் ராயப்பன் மற்றும் சைமன் அண்டோனி ராஜ். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.